பாளையம் நான் சுரேஷ் ஹோம்ப்ளைன்ஸ்லேருந்து பேசுகிறேன். எங்கள் கடை மார்க்கெட் ஸ்ட்ரீட்டில் எம்ஜிஆர் சிலை பக்கத்தில் இருக்குது, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். நான் போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மிக்ஸி இது குக்கர் இது சின்னதாக தான் போட்டிருந்தேன். ஒரு நிமிஷம் தான் போட்டிருந்தேன். பட் அந்த குக்கர் வியூஸ் பார்த்து நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 17 லட்சம் வியூஸ் இந்த ஒரு வாரத்தில் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் அந்த குக்கர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் நிறைய டிப்ஸ் சொல்லுங்கள், கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கீங்க, ஒரு நிமிஷம் தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னீங்க. அதுக்காகவே நான் உங்களுக்கு நிறையா லாங்காக எப்படி குக்கரை யூஸ் பண்ணுறதை பற்றி சொல்கிறேன். முதல்லேருந்து சிலதை பார்க்காம இருந்தால் கூட மறுபடியும் முதல்லேருந்து உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். அதேமாதிரி நான் மெதுவாகவே சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த குக்கர் இந்த பார்ட் பேர் வென் டியூப், இது வென் டியூப் நெட்டு, இதுக்கு பேர் சேஃப்டி வால், இது கேஸ்கட்டு, இது ஹேண்டிலு, இது சைடு ஹேண்டில். அதேமாதிரி சைடு ஹேண்டில் மெயினாக உங்களுக்கு நல்லா டைட் வச்சுங்க. இல்லைன்னா இந்த சைடு ஹேண்டில் லூஸாக இருந்ததுன்னா குக்கரை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா காலில் விழுந்துரு. எல்லா குக்கரும் கைப்பிடியெல்லாம் நல்லா டைட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு தடவை செக் பண்ணுற ஹேண்டில் செக் பண்ணுங்கள். அடிக்கடி லூஸாக தான் செய்யும். நீங்கள் கிச்சனில் சமையல் ரூமில் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுங்க. அதுதான் முதல். சின்ன குக்கர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லா சமையல் யூஸ் பண்ணுறவங்க, எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாமே இந்த சின்ன குக்கர் தான் யூஸ் பண்ணுறாங்க. 3 லிட்டர் குக்கரை பொறுத்தளவில் கஞ்சி அதிகமாக வரும். அதுக்கு சின்ன குக்கரை பொறுத்தளவில் சின்ன அடுப்பில் சின்ன பர்னரில் வைங்க. ஒன்று. ரெண்டாவது சின்ன குக்கரை பொறுத்தளவு யூஸ் பண்ணுறப்ப அரிசி கழிஞ்சி வைக்கிறப்ப அரிசிக்குள்ளேயே இத்தினூண்டு எண்ணெயோ நெய்யோ விட்டிங்கன்னா கஞ்சி வர்றது குறையும். ஒன்று. வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த குக்கரில் அடப்பு இருக்கா, அந்த வென் டியூப்னு பேர். இதுக்கு வென் டியூப்புக்குள்ளே இந்த இடத்துல அடப்பு இருக்கான்னு பாருங்கள். இதில் அடப்பு இருந்தாலும் இந்த சேஃப்டி வால் ஓப்பன் ஆயிடும். அதனால் இது மெயினாக பாருங்கள். அதேமாதிரி அரிசி கழிஞ்சி வைக்கிறப்போ அரிசிக்குள்ளேயே பருப்பு குறை மாதிரி இத்தினூண்டு எண்ணெயோ நெய்யோ விட்டிங்கனால் கஞ்சி வர்றது குறையும். எல்லா சின்ன குக்கருக்கும் கஞ்சி வருதும்பாங்க. விட்டினா கஞ்சி வர்றது குறையும். ரெண்டாவது, ஆயில் வந்ததுக்கப்புறம் வெயிட்டை போடுங்க. வெயிட்டை போட்டோன்னே கொஞ்சோண்டு கேஸை குறைச்சி வைங்க. குறைச்சி வச்சிங்கனாலும் கஞ்சி வர்றது குறையும். அதேமாதிரி சமையல் முடித்ததுக்கப்புறம் இந்த வெயிட் எடுத்து இப்படியே கழுவுங்க. சில பேர் தனித்தனியாக கழட்டி கழுவுவாங்க. தனித்தனியாக கழட்டி கழுவுனா சீக்கிரம் போயிடும் உங்களுக்கு குக்கரு. ரெண்டாவது, சாப்பாடு எடுத்ததுக்கப்புறம் அன்னக்காய் வச்சு இப்படி தட்டுவாங்க. இதுன்னு தட்டிங்கன்னா சீக்கிரம் குக்கர் தேய்மானம் ஆயிடும். தட்டாமல் இருந்தால் நல்லது. குக்கரில் சவுண்டு வரல அப்படின்னா உங்களுக்கு ஒன்று கேஸ்கட்டாக இருக்குது, இல்லை சேஃப்டி வாலாக இருக்குது. அதேமாதிரி சைடில் தண்ணி சொன்னால் கேஸ்கட் போயிடுச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு. அதேமாதிரி நடுவில் ஹோல்ஸாக இது வழியாக வந்துன்னா சேஃப்டி வால் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு சவுண்டே வராது. அப்போ நீங்கள் சவுண்டு வரலைன்னா ரெண்டே காரணம் தான். ஒன்று கேஸ்கட், இல்லைன்னா சேஃப்டி வால். கேஸ்கட் சைடில் தண்ணி சொன்னால் கேஸ்கட் மாற்றிக்க, சேஃப்டி வால் போயிடுச்சுன்னா சேஃப்டி வால் மாற்றிக்க. அதேமாதிரி சேஃப்டி வால் ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒருக்கா மாற்றிக்கிறது பெட்ரு. என்ன காரணத்துக்காக சொல்கிறேன்னா, சேஃப்டி வால் போய் இதில் போய் அடிச்சுன்னா டக்குன்னு ஓப்பன் ஆயிடும். கொஞ்ச நாள் ஆனால் ஒரு 6 மாதம் ஆச்சுன்னா அந்த சேஃப்டி வால் ஓப்பன் ஆகாது. அதனால் ஒவ்வொரு 6 மந்த்துக்கு ஒருக்கா சேஃப்டி வால் மாற்றுறது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு சைடில் தண்ணி சொன்னால் கேஸ்கட் மாற்றிங்க. நடுவில் சேஃப்டி வால் போயிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு நடுவில் ஓட்டையாகி இது வழியாக ஆகி உங்களுக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு 6 மந்த்துக்கு ஒருக்கா சேஃப்டி வால் மாற்றிக்கிறது நல்லது உங்களுக்கு. ரெண்டாவது கேஸ்கட் 3-30 வர கேஸ்கட்டில் 3 months to 6 months 3 மாதம் 6 மாதம் தான் வருது. ஃபுல்லாக வர்றதில்லை உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு கேஸ்கட்டை சுத்தமாக கழுவி வைங்க. இந்த இடத்துல பூரா அழுக்கு சேருது உங்களுக்கு. அதனால் நீங்கள் கேஸ்கட்டை நிறைய பேர் வேணால் இப்போ இந்த யூடியூப் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல எவ்வளோ அழுக்கு இருக்குது. சுத்தமாக கழுவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா தான் லைஃப் இருக்குது. அதேமாதிரி கேஸ்கட்டை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு லைஃப் இருக்குது. ஃப்ரீசரில் வைக்கணுங்க கிடையாது. சுத்தமாக அன்னன்னைக்கு யூஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து கழுவி வச்சுட்டு இது பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு வேறு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு குக்கரை பொறுத்தவரை 2 கேஸ்கட் வருது. இப்போ கருப்பு கேஸ்கட் ஒன்று, சிலிக்கான் கேஸ்கட் ஒன்று. கருப்பு கேஸ்கட் காட்டில் சிலிக்கான் கேஸ்கட் கொஞ்சம் லைஃப் நல்லாயிருக்கு. ஆனால் எல்லா சில்வர் குக்கருக்கும் கேஸ்கட் லைஃப் கம்மியாக தான் இருக்குது உங்களுக்கு. அதேமாதிரி கேஸ்கட் பார்த்தீங்கன்னா இப்போ ரேட் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேறு வழி இல்லை, சில்வர் குக்கருக்கு கேஸ்கட் ரேட் அதிகம் தான் வருது. இந்த கேஸ்கட்டோட ரா மெட்டீரியல்லாம் ஏறினங்காட்டி எல்லா கம்பெனியுமே கேஸ்கட் லைஃப் டைமை குறைச்சிட்டாங்க. வேறு வழி இல்லை. நீங்கள் கேஸ்கட் எப்போ சைடில் தண்ணி மாற்றிட்டினா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கு. சைடில் தண்ணி சொட்டுதுங்கிறக்காக சில பேர் நல்லா ப்ரெஸ் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ரொம்ப டேஞ்சர். இந்த மாதிரி சைடில் தண்ணி சொன்னால் இமீடியட்டாக கேஸ்கட்டை மாற்றிடுங்க. அப்புறம் ரெண்டாவது, குக்கர் கைப்பிடி லூஸ் ஆகுதும்பாங்க. வேறு வழி இல்லை. உங்களுக்கு கிச்சன்லேயே ஸ்க்ரூ ட்ரைவர் ஸ்டார் டைப்பும் ப்ளைனே வச்சுட்டிங்கன்னா கைப்பிடி லூஸ் ஆச்சுன்னா அப்போதுக்கப்புறம் டைட் வச்சுக்கு உங்களுக்கு. அப்புறம் ரெண்டாவது குக்கர் பாட்டம் பெண்ட் ஆயிரும். பாட்டம் பெண்ட் ஆனாலும் இந்த கேஸ்கட் சீக்கிரம் உங்களுக்கு தண்ணி சொட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் குக்கர் எல்லாம் பாட்டம் பெண்ட் இருந்துன்னா
எங்கே அதிக சர்வீஸ் சென்டரில் உங்களுக்கு பக்கத்தில் இருந்துன்னா பாட்டத்தை பெண்ட் எடுத்துக்கிறது நல்லா இருக்கும், உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும். முதல்ல வர குக்கரெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வந்துட்டு பட் இப்போ வர்ற குக்கரெல்லாம் 5 வருஷம் லைஃப் டைம் எதிர்பார்க்கணும். அதுக்கு மேலே வந்து நம்ம லக்கு தான். அதே மாதிரி எவ்வளோ 5 இயர்ஸ்க்கு குக்கரை மாற்றிட்டு உங்களுக்கு கேஸ்கெட்டு நல்லாயிருக்கு, கஞ்சி வர்றது இதெல்லாமே குறையும் உங்களுக்கு. இந்த குக்கர் டிப்ஸ் இத்தனை நேரம் குக்கர் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே மறுபடியும் இதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா என்ற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து வீடியோ கால்லையும் கேட்கலாங்கிட்ட. வீடியோ காலில் உங்கள் குக்கரில் ஏதாவது ரிப்பேர் இருக்குதுன்னா அந்த என்ன ப்ராப்ளம் இருக்குது அது வாட்ஸ்அப் எடுத்து இது பண்ணலாம். என்ற வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9486406723. அதுபோல் இந்த நம்பரை வந்து கீழே நாங்கள் இதில் கொடுக்குறோம், அதே நம்பரை நோட் பண்ணிக்கிங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் டவுட்ஸ் இந்த உங்கள் ஃபோட்டோ எடுத்து இந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா நான் என்ன டவுட்டு என்ன இருந்தால் கிளியர் பண்ணுறேன். அதேமாதிரி எங்கள் இதில் வந்து ஏதாவது நீங்கள் கேஸ்கெட் உங்கள் ஊரில் கிடைக்கலனா கூட கேஸ்கெட் நாங்கள் கூரியரில் அனுப்பிச்சி வைக்கிறோம். எல்லா கம்பெனியோட கேஸ்கெட்டும் எங்களுக்கு கிடைக்கும், பழைய மாடல் எல்லா புது மாடல் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நாங்கள் எல்லா கம்பெனி மிக்சி, குக்கர், கேஸ் ஸ்டவ், கிரைண்டர், சிம்லி இது எல்லாமே சர்வீஸ் பண்ணி தரோம். இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லா கம்பெனியும் இருக்குது, கிரைண்டர் எல்லா கம்பெனியும் இது இருக்குது, சேல்ஸ் அண்ட் சர்வீஸு. அதேமாதிரி அடுத்த வர்ற வீடியோவில் வீட்டுக்கு தேவையான அனைத்து நீங்கள் யூஸ் பண்ணுற அன்றாட யூஸ் பண்ணுறதை பற்றி கேஸ் ஸ்டவ், கிரைண்டர் இதை பற்றி என்னென்ன ட்ரபிள் ஷூட்டிங் இதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரோம். ஈஸியாக நீங்களே அது என்ன எதனால் உங்களுக்கு இந்த ரிப்பேர் வருது இது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சமையல் சாதன பொருட்களுக்கு அடுத்த வீடியோவில் மறுபடியும் எங்களுக்கு தொடர்ந்து வரும். இதுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. எனக்கு மறுபடியும் ஒருக்கா நன்றி சொல்கிறேன். இது குறுகிய காலத்தில் 17 லட்சம் வியூவர்ஸை கொண்டு வந்து இது பண்ணியிருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வீடியோ வரும்.